ஆப்கானிஸ்தான் தான் பொதுவா சுழல் மூலமாக மற்ற அணிகளை வீழ்த்துவார்கள். ஆனா பங்களாதேஷ் அணி தங்களுடைய சுழல் மூலமாகவும் வேகப்பந்து வீச்சின் மூலமாகவும் ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்தி சூப்பர் 4 சுற்றுக்கு ரெடியாகி இருக்கிறது 90%. பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அபுதாபியில போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது பங்களாதேஷ் அணி. அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்கன்னா பேட்டிங். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல டன்செட் அமிமோ இன்னொரு பக்கம் சைஃப் ஹசனும் ரெண்டு பேரும் பேட்டிங் வந்தாங்க. இதுல சைஃப் ஹசன் 27 பாலுக்கு 30 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா 63 ரன், பவர் பிளேக்கு மட்டும் 59 ரன் அடிச்சிருக்காங்க. எப்படி இவங்களை விக்கெட் எடுத்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய பவுலர்கள் யாருமே இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியல. அந்த நேரத்தில் ரஷீத் கான் கேப்டனா நான் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு 7வது ஓவருடைய ஃபர்ஸ்ட் பால்லயே போல்ட் ஆக்கி இருப்பாரு சைஃப் ஹசைனா. 27 பாலுக்கு 30 ரன் அவர் வெளியே போட உடனே லிட்டன் தாஸ் களத்துக்கு வருவாரு. அவரும் பங்களாதேஷினுடைய கேப்டன் தானே. சரி, இந்த இடத்துல லிட்டன் தாஸும் இன்னொரு பக்கம் டன்சீட் ஹசன் தமீம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா ரஷீத் கானை தொடர்ந்து நூர் அகமது. எப்பொழுதுமே இந்த அபுதாபி கிரவுண்டுனாவே ஸ்பின்னர்கள் தான் அதிகமா விக்கெட் எடுப்பாங்க. அந்த சூழ்நிலையில இந்த இடத்துல ரஷீத் கான், அதனை தொடர்ந்து நூர் அகமது 10வது ஓவர் வந்த உடனே லிட்டன் தாஸ் அதாவது கேப்டனை விக்கெட் எடுத்து பெவிலியனுக்கு அனுப்பி இருப்பாரு. ஆக மொத்தம் ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை கலைச்சிருப்பாரு, 2வது விக்கெட்டை நூர் அகமது. அதாவது அபுதாபி கிரவுண்டுனாவே எப்பொழுதுமே ஸ்பின்னுக்கு மட்டும் தான் எடுபடும். அதை நீங்க செகண்ட் ஹாஃப்ல கூட பங்களாதேஷ் தரப்புல கூட நல்லாவே பார்க்கலாம். இந்த இடத்துல லிட்டன் தாஸுக்கு அடுத்தது ஹிரிதாய் உள்ள வராரு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டன்சீட் தமீம் வந்து என்ன பண்றாருன்னா 28 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு. சரி, இதோட கண்டிப்பா ஒரு 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. 31 பாலுக்கு 52 அடிச்சிருக்காரு. இதுல 4 4 3 6 அடிச்சு 28 பாலுக்கு 50 அடிச்சு நூர் அகமது ஓவர்ல கரெக்டா 31 பாலுக்கு 52 முழுசா அடிச்சு விக்கெட் ஆகி பெவிலியனுக்கு போயிட்டாரு. 104க்கு 3 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த இடத்துல பங்களாதேஷ் பேட்டிங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல சைஃப் ஹசைன் நல்லா விளையாடி இருப்பாரு. யார் கூட? டன்சீட் கூட. சரி, சைஃப் ஹசைன் அவுட் ஆன உடனே டன்சீட் நல்லா விளையாடி இருப்பாரு, ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை எடுத்துட்டு போயிருப்பாரு. இவரும் அவுட் ஆன உடனே ஹிரிதாய் களத்துல இறங்கி ஓரளவுக்கு நல்ல ரன் அடிச்சு 154 போகிறதுக்கு இவர் தான் காரணமா இருந்திருப்பாரு. அவரும் அஸ்மதுல்லா ஓமர்சாய் ஓவர்ல விக்கெட் ஆகியிருப்பாரு. அப்படி என்னதான் ரன் அடிச்சாருன்னா கடைசி நேரத்துல இறங்கினாலும் 20 பாலுக்கு 26 ரன் அடிச்சு 154க்கு 5 விக்கெட் இழந்திருப்பாங்க 20 ஓவருக்கு. இப்படி பங்களாதேஷ் அணி இவ்வளவு இலக்கு கொடுத்திருந்தாலும் இந்த பக்கமா ஆப்கானிஸ்தான் அணியினுடைய போலிங் தரத்தை நாம பார்க்கணும்ல. ஃபருக்கி 4 ஓவர் வீசி 37 ரன் கொடுத்திருப்பாரு, எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. அதே மாதிரி ஓமர்சாய் இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் 3 ஓவர் வீசி 19 ரன் மட்டும் தான் கொடுத்திருப்பாரு, ஒரு விக்கெட். இவர் ஒரு ஆல்ரவுண்டரா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறார். போலிங்ல எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி தான் இந்த போட்டியில பேட்டிங்ல தரமா விளையாடி இருப்பாரு. நெக்ஸ்ட் கசான்ஃபர் 3 ஓவருக்கு 32 ரன் விட்டு கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. இப்போ நாம பார்க்க போறது ஸ்பின்னர்கள் மட்டும் தான். 4 ஓவர் ரஷீத் கானும் இன்னொரு 4 ஓவர் நூர் அகமதும் வீசி இருப்பாங்க. இதுல 4 ஓவருக்கு ரஷீத் கான் 2 விக்கெட் எடுத்து 26 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி நூர் அகமது 4 ஓவர் வீசி 2 விக்கெட் எடுத்து 23 ரன் விட்டு கொடுத்திருப்பாரு. இங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்னு சொல்லக்கூடிய நபி அவர்கள் 2 ஓவர் வீசி 17 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு, எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. இதுல ஆப்கானிஸ்தான் அணி தரமான பவுலிங்க செயல்படுத்தி இருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. 154 அபுதாபி கிரவுண்ட்ல பெரிய இலக்கு தான். அந்த இலக்கை ஏற்றது அவங்களுக்கு ரொம்ப கடினமான விஷயம் தான். அதனை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அணியிலிருந்து செதி கட்டலும் இன்னொரு பக்கம் ரஹ்மானுல்லா குர்பாஸும் ரெண்டு பேரும் ஓபனிங் வந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பால் நஜூம் அஹ்மதுடைய ஓவர்ல இந்த இடத்துல செதி கட்டல் LBW ஆகியிருப்பார். ரிவ்யூ கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில அவருடைய விக்கெட் பறி போயிருக்கும். அதனை தொடர்ந்து ஜட்ரான் இவரும் வந்த வேகத்திலேயே 12 பாலுக்கு 5 அடிச்சுட்டு அதே நஜூம் அஹ்மத் ஓவர்ல LBW ஆகியிருப்பாரு. இந்த இடத்துல ரிவ்யூ எடுப்பாங்க. அந்த ரிவ்யூவும் ஆப்கானிஸ்தானுக்கு லாஸ்ட் ஆகி ஒரு பக்கம் விக்கெட் பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக 18 ரன்னுக்கு 2 விக்கெட். இதனை அடுத்து பவர் பிளேக்குள்ளார எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? 6 ஓவருக்குள்ளார 25க்குலாம் 2 விக்கெட். மத்தபடி பெரிய ரன்கள் எல்லாம் பவர் பிளேக்குள்ளார அடிக்கல. அப்படி அடிச்சிருந்தாவது ஓரளவுக்கு இந்த இடத்துல வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல 8 ரன்கள் வித்தியாசத்துல மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் அணி பங்களாதேஷிடம் தோல்வி அடைந்திருக்கிறது. செதி கட்டலும் அவுட் ஆகிட்டாரு, இப்ராஹிம் ஜட்ரானா அவுட் ஆகிட்டாரு. இப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ் உள்ளதான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் குல்பதீன் நைப் இவர் என்ன ஆனார்னா இந்த இடத்துல ரிஷாத் ஹுசைன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பின்னர் மூலமா காட்டன் போல்ட் ஆகி இருப்பாரு. இதன் மூலமாக 14 பாலுக்கு 16 ரன் அடிச்சு 51க்கு 3 விக்கெட். இப்போ இந்த ரஹ்மானுல்லா குர்பாஸும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நபியும் களத்துல இருக்கிறாங்க. இந்த ரஹ்மானுல்லா குர்பாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா 31 பாலுக்கு 35 அடிச்சு அவரும் விக்கெட் ஆகி இருப்பாரு. யாருடைய ஓவர்ல? ரிஷாத் ஹுசைன். நீங்க இந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்களுடைய விக்கெட்டுகள் விழுந்ததெல்லாம் பாருங்களேன். 62க்கு 4 விக்கெட் விழுந்திருக்கு 10 ஓவருக்கு. இந்த இடத்துல இந்த 4 விக்கெட்டை எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நஜூம் அஹ்மத்தும் இன்னொரு பக்கம் ரிஷாத் ஹுசைனும். ரெண்டு பேருமே ஸ்பின்னர்கள் தான். இப்படி தொடக்கத்துல ஸ்பின்னர்கள் வந்து நல்ல பேட்ஸ்மேன்கள் எல்லாம் விக்கெட் எடுத்த உடனே அதற்கு அடுத்து ஃபாஸ்ட் பவுலரா டஸ்கின், இன்னொரு
இன்னொரு பக்கம் முஸ்தபிசர், ரெண்டு பேரும் செயல்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய விக்கெட்டுகள்லாம் பொறுக்கி எடுத்துட்டு இருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன 40 வயசு பிளேயர்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா முகமது நபி தான். இவராவது ஓரளவுக்கு இந்த இடத்துல ரன் அடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா இவரும் பெருசா ஜொலிக்கல. யாருடைய ஓவர்ல விக்கெட் ஆகி இருக்கிறாருன்னா அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயராக இருக்கக்கூடிய முஸ்தபிசர் ரஹ்மான் இவருடைய ஓவர்ல விக்கெட் ஆகி இருப்பாரு, அதுவும் போல்ட் ஆகி இருப்பாரு. இப்போ ஆப்கானிஸ்தான் அணி 77க்கு 5 விக்கெட் விழுந்திருந்தாலும் 42 பாலுக்கு 78 அடிக்கணும். இங்க அஸ்மதுல்லா ஓமர்சாய் களத்துல இருக்கிறாரு. வந்த வேகத்துல எல்லாம் வெளியே போலங்க, மனுஷன் 4 6 அடிச்சிருப்பாரு, அதுவும் பொளந்து கட்டி இருப்பாரு. ஒரு பக்கம் பங்களாதேஷ் அணிக்கு பயமே வந்திருக்கும். இன்னும் 8-9 பால் இருந்திருந்தா மேட்சே அசால்ட்டா முடிச்சிருப்பாரு அஸ்மதுல்லா ஓமர்சாய். சும்மாவா சொன்னாங்க நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு? இப்ப இருக்கக்கூடிய ஃபீல்டுல இந்த கிரிக்கெட் களத்துல உண்மையாவே அஸ்மதுல்லா ஓமர்சாய் தான் நல்ல ஆல்ரவுண்டராக தெரிவார். அதே மாதிரி இவ்வளவு காலமாக டஸ்கின் நல்ல பவுலர் நிரூபிக்கணும்ல, அந்த வகையில அஸ்மதுல்லா ஓமர்சாயுடைய விக்கெட்டை அதுவும் கேட்ச் ஸ்டாப்பேஜ் ஏறி ஒரு பக்கம் மேல போயிடுச்சு. அந்த கேட்சை பிடிச்ச உடனே 109க்கு 6 விக்கெட் விழுந்தாச்சு. 26 பாலுக்கு 46 அடிக்கணும். இந்த இடத்துல ரஷீத் கான் உள்ள இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கரீம் ஜனத் உள்ள இருக்கிறாரு. கரீம் ஜனத்தை ஈஸியா ரன் அவுட் ஆக்கிட்டாரு ரஷீத் கான். இருந்தாலும் ரஷீத் கான் தன்னுடைய உழைப்பின் மூலமாக கேப்டன் பொறுப்புல இருந்து நோ லுக் ஷாட்லாம் ஆடி 6-4 அடிச்சு ஓரளவுக்கு ரன்களை கட்டுப்படுத்தி 31 பாலுக்கு, அதாவது 17 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலையை எடுத்துட்டு வந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல முஸ்தபிசர் ஓவர்ல ஸ்லிப்ல ஈஸியா கேட்ச் கொடுத்துட்டு ரஷீத் கானும் வெளியே போயிட்டாரு. 11 பாலுக்கு 20 ரன் அடிச்சு ரஷீத் கான் அவுட் ஆன உடனே 132க்கு 8 விக்கெட் இருந்துச்சு. அந்த நேரத்துல 10 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும். 100 இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்பின்னர்கள், அதாவது பேட்டிங் ஆட முடியாத பிளேயர்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. ஆகையினால அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து ஒரு பக்கம் எவ்வளவு ரன் அடிச்சாங்க, 146க்கு ஆல் அவுட் ஆகி இருக்கிறாங்க கடைசி பந்துல. இதன் மூலமாக 8 ரன்கள் வித்தியாசத்துல பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்று சூப்பர் 4 சுற்று நுழைவதற்கு தன்னுடைய தகுதியை இன்னும் கையில வச்சுட்டே இருக்கிறாங்க ஆணித்தரமாக. இப்படிதாங்க ஆப்கானிஸ்தான் அணி தன்னுடைய சுழல் மூலமா பங்களாதேஷை கட்டுப்படுத்தினாலும் பங்களாதேஷ் அணி தங்களுடைய சுழல் மற்றும் ஃபாஸ்ட் பவுலிங் மூலமாக ஆப்கானிஸ்தான் அணியை கட்டுப்படுத்தியது. இதே மாதிரியான ஆசிய கோப்பை கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.